பூவா பூத்திருக்கு பூக்களிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிரிப்பு அப்படிம்பீங்க. என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? வேப்பம்பூ, கசப்பு அப்படிம்பேன். இந்த வேப்பம்பூக்கு என்னங்க அவ்வளோ பெரிய மகிமையா அப்படின்னா, அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வச்சிருந்தாங்க. இந்த வேப்ப மரத்து நிழல்ல கயித்துக்கட்டில்ல படுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பத்தி கோட்டை கட்டினாங்க. நிஜமா ஆச்சு. ஏன்னா அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது வேப்பங்காத்து. இந்த வேப்பங்குச்சியை வச்சு பல்லு துளைக்கினாங்க. வேப்பங்கொட்டையை எடுத்து அவங்க எண்ணெய் காய்ச்சினாங்க. வேப்பெண்ணெய் எடுப்பாங்க. அது செடியிலெல்லாம் பூச்சி வந்ததுன்னா தெளிப்பாங்க. இப்போ கால் வலி வந்தா கூட அந்த வேப்பெண்ணெயை லேசா சுட வச்சு தடவிக்கிடுவாங்க. இப்போ என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். நல்ல காஞ்ச வேப்பம்பூ, நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு, புளி, கல்லுப்பு, மிளகா வத்தல். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என் நாக்கு செத்து போச்சும்பாங்க. எங்கேயானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்த உடம்புல கை செத்து போச்சு, கால் செத்து போச்சுன்னு சொல்றோமா? சொல்றது இல்லை. கண்ணு செத்து போச்சு சொல்றோமா? காது செத்து போச்சுன்னு சொல்றோமா? இல்லை. ஆனா என்ன பண்ணுவோம்? நாக்கு செத்து போச்சுக்கா. அது என்ன நாக்கு செத்து போச்சுன்னாக்கா, அது கண்டதை சாப்பிட்டதுனாலேயோ இல்லை வயிற்றுக்குள்ள கோளாறுனாலேயோ நாக்குல சுவை தெரியாது. அது எல்லாரோட வாழ்க்கையிலே அந்த அனுபவம் இருந்திருக்கு இல்லைங்களா? அப்ப நல்லா வேப்பம்பூ துவையல் செஞ்சு சுட சுட சாதத்தை வடிச்சு அப்படி இலையில போட்டு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி 2-3 உருண்டை சாப்பிட்டு தினம் ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாலே இந்த வேப்பம்பூ துவையல் இந்த நாக்குக்கு பழையபடி ருசி வரும். சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டால், நாக்கில் எப்போ ருசி இல்லாமல் போகும்னா சுட சுட காப்பியை குடிச்சிருவோம். அப்போ 2 நாளைக்கு இந்த நாக்குக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. அப்படியே அப்பா அந்த சூடே இன்னும் என்னமோ செஞ்சிருச்சு அப்படிம்பாங்க இல்லையா? அப்புறம் இன்னொன்று மறந்து போகிறதுக்கு முன்னால சொல்லிவிடுறேன். இந்த சில பேருக்கு தலைவலி, காது வலி வரும். இந்த காது வலியும் தலைவலியும் ஏன் வருதுன்னா நீர் கோத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த வேப்ப இலையை நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றி முகத்தை அப்படி மூடிக்கிட்டு, நாங்கள்லாம் சேலை தலைப்பையே இப்படி வச்சு மூடிக்கிடுவோம். அந்த காற்று உள்ளே போச்சுன்னா, அந்த வேப்பங்காற்று வாசனையாக உள்ளே போச்சுன்னாக்கா இந்த காது வலி தலைவலி போகும்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு துவையலை சொல்லி கொடுத்துட்றேப்பா. இதை நல்லா சுட வச்சுட்டு, சட்டியை சுட வச்சுட்டு, இது எல்லாமே நீங்கள் இரும்பு சட்டியில் செஞ்சாதான் நல்லது. இப்போ என்னமோ கோட்டடுன்னு வந்திருக்கு, அதை பற்றி நான் சொல்லலைப்பா. ஏன்னா எங்கள் காலத்தில் அது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா அதை பயன்படுத்துங்க. இல்லை ஒரு இரும்பு கடாய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி இம்புட்டோண்டு இரும்பு கரண்டி வாங்கிக்கிடுங்க. அதை கேஸ் அடுப்பில் வச்சுட்டு அதில் வறுத்து செஞ்சால் கூட போகிறோம். சில பேர் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்த இரும்பு கரண்டியை அடுப்பில் காய வச்சுட்டு அதில் இம்பிட்டு நெய்யை ஊற்றி கொஞ்சம் கடுகை போட்டு படப்படப்படன்னு பொரியுது இல்லை, அதை அப்படியே ரசத்துக்குள்ளே முக்கிடுவாங்க. ஐயா, அந்த இரும்பு கரண்டியோட இப்படியே உள்ள முக்குறீங்களேன்னு கேட்டாக்க, இரும்பு சத்து உள்ள இறங்கும், அதுக்காக அதுலேயே போடக்கூடாது, கச்சு போயிடும்பாங்க. கச்சு போயிடும்னா கசந்துருமா. இந்த வார்த்தையெல்லாம் இப்போ யார் கேட்குறாங்க, யார் பேசுகிறாங்க? சரி, இப்போ நாம் துவையலை செஞ்சுருவோம். கொஞ்சமா அந்த விதத்தில் நான் ரொம்ப கஞ்சம்பட்டி தான். இம்புட்டூண்டு அதில் இப்போ இவ்வளவு வேப்பம்பூ எடுத்துருக்குறோமா, அதுக்கு ஒரு 3 என்ன மிளகா வத்தலை போட்டுட்டு, இதுக்கு கடுகு போடுறது இல்லை, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு செவக்கவும் இந்த புளியை அடுப்பில் சுட்டு போடலாம், இல்லாட்டி இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். நாங்கள்லாம் புளி குத்தும் போதே புளியெல்லாம் தின்னவங்க, மரத்துல இருந்து புளியங்காயை பறித்து தின்னவங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்குல்ல, மரத்துல இருந்து புளியங்காயை பறித்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு.
இந்த உளுத்தம்பருப்பு மட்டும் செவக்கும் போது ஒரு மணம் வரும். இந்த மிளகா வத்தல் மட்டும் கருகிடக்கூடாது. அப்புறம் அந்த புளிக்காய்ச்சல்ல இருக்கிற கண்ணங்கரேல்னு ஆயிடும் இல்ல, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பாருங்க, செவந்து வரும்போது இதுல நான் இம்பிட்டு புளிய போட்டுடுறேன். இப்ப இதுல இந்த வேப்பம்பூவையும் போட்டுறணும். தூசி தும்பட்டு இல்லாம நல்லா காய வச்சு பொறுக்கி எடுத்து வைக்கணும். சக்கச்சவேல்னு அதை வறுக்கணும் பாருங்க. இதுல கசப்பு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். ஆஹா, இந்த வேப்பம்பூவோட கசப்பு வாடை ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு ரொம்ப உப்பு வேண்டாம், அது போதும். இப்ப அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டுலயே இருக்கட்டும். ஏன்னு கேட்டா இந்த வேப்பம்பூக்கு இன்னும் கொஞ்சம் செவக்கணும். அடுப்புல வச்சுட்டா கருகிரும். இப்ப பாத்தீங்களா, இந்த உளுத்தம்பருப்பு நேரம் தங்க கலர்ல தெரியுது பாருங்க. இந்த தங்க கலர்ல உளுத்தம்பருப்பு, அதே நேரத்துல இந்த வேப்பம்பூ, அப்புறமா இந்த செக்கச்சவேல்னு மிளகாவத்த, புளி, அது நல்லா எண்ணெயில, அது ஏற்கனவே கருப்பா இருக்கிறது எண்ணெயில வறுபட்டு இன்னும் கருப்பா போச்சு. கருப்பு, சேப்பு, மஞ்சள், தங்கம், உப்பு, அது வெள்ளை வெள்ளையல்னு அதுவும் இதோட சேர்ந்து கலர் மாறிடுச்சு. வாங்க இத்த போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். யாருக்காச்சும் பசி மந்தமா இருக்கு, இல்ல நாக்குல சுவையே இல்லப்பா, எனக்கு ஒன்னும் பிடிக்கலப்பா, ஒரு மாதிரி வருதுப்பா, சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த வேப்பம்பூ துவையல் தான் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க வேப்பம்பூ துவையல் சாப்பிடணும். ஏன்னு கேட்டா எங்க காலத்துல எல்லாம் அப்பப்ப மரத்துல உலுக்கி நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்பதான் பையிலேயே கிடைக்குது, எல்லா ஊர்லயும் கிடைக்குது. ஆனானப்பட்ட வெளிநாட்டுல கூட வேப்பம்பூ ட்ரைடு நீம் ஃப்ளவர் அப்படின்னு போட்டு வைக்கிறோம். எல்லா ஊர்லயும் எல்லாம் கிடைக்குது. சாப்பிடணும்னு மட்டும் நீங்க நினைக்கணும். அதுக்காக தேடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில. வீட்டு வைத்தியம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இருங்க போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுதாங்க வேப்பம்பூ துவையல். இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த தங்க நிறத்திலேயே இருக்கு பாருங்க. சோத்துல போட்டு இம்பிட்டு நெய்யை ஊத்தி இதை நீங்க பிணைஞ்சு சாப்பிட்டீங்க, உடம்பு வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா கோளாறும் சரியா போயிடும்.